செல்வி மோகன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் செல்வி மோகன். தமிழ்நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய கரூர் கூட்ட நெரிசல், அரசாங்கம், காவல்துறை, நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடக்கம். கரூர் சம்பவத்தில் அப்படி என்னதாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு? இதை பற்றின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தப்போ அவர் பேசி புறப்பட்ட பின்பு கூட்டம் கலைந்து செல்றப்போ கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதில் 100க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்க உடனடியாக அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இந்த பேரதிர்ச்சி சம்பவத்தில் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்றும் வராங்க. கரூரில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை முழுவதுமாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. மேலும் உயிரிழந்தோர் குடும்பங்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டும் வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருது. மேலும் கூட்ட நெரிசல் இடத்திற்கு ஏடிஜிபி தேவாசீர்வாதம் நேரில் போய் ஆய்வும் செஞ்சிருக்கிறாரு. இதற்கிடையே பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்கு. இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவத்துக்கான முழுமையான விசாரணையும் நடைபெற்று வருது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. கரூர் துயர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம். இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதான் பலரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.